நான் கிறிஸ்தவத்தை விட்டு விலகுனதுக்கு அப்புறமா கிறிஸ்தவங்க எனக்கு கொடுக்குற பல அறிவுரைகளில் ஒன்று என்னென்னா, நீங்கள் கிறிஸ்தவங்களை பார்க்காதீங்க, கிறிஸ்துவை பாருங்கள். கிறிஸ்தவங்களும் மனிதர்கள் தான், அவங்க தவறுவாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் கிறிஸ்தவத்தை எடை போடக்கூடாது. அவங்க சரியில்லைங்கிறதுக்காக கிறிஸ்தவம் பொய்ன்னு நீங்கள் முடிவு செஞ்சிடக்கூடாது. கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு பாருங்கள், அவர் பர்ஃபெக்டானவர் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் எழுதியிருக்கிற கமெண்ட்டை திரையில் பாருங்கள். நீங்கள் இவர் ஒரு கிறிஸ்தவர். இவர் சொல்கிறார், கிறிஸ்தவங்களை பார்க்காதீங்க, கிறிஸ்தவம் மட்டும் பாருங்கள் சகோ. கிறிஸ்தவர்களும் சாதாரண மனிதர்கள் தான் சகோ. அவர்களும் பொய் சொல்வார்கள், தவறுகள் செய்வார்கள். அதற்காக நீங்கள் பின்மாற்றம் அடைந்து மற்றவர்களையும் பின்மாற்றம் அடைய செய்யாதீர்கள் சகோ. அப்போ கிறிஸ்தவங்க நாங்களும் தவறு பண்ணுறோம், பொய் சொல்கிறோம். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் கிறிஸ்தவத்தை எடை போடாதீங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் கிறிஸ்தவத்தை விட்டு போயிடக்கூடாது, பின்மாற்றம் அடைஞ்சிடக்கூடாது. நீங்கள் பின்மாற்றம் அடைகிறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் பின்மாற்றம் அடைய வைக்கிறீங்க. அது வேண்டாம் அப்படிங்கிறார். முதலாவது ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் கிறிஸ்தவத்தை விட்டு போனதுக்கு கிறிஸ்தவர்கள் காரணம் இல்லை, பைபிள் தான் காரணம். பைபிளில் இருக்கிற பொய்களும் முரண்பாடுகளும் தான் கிறிஸ்தவம் பொய் என்பதை எனக்கு காட்டியது. இப்போது நான் கிறிஸ்தவங்க சரியில்லை, அதனால் கிறிஸ்தவம் பொய்ன்னு சொன்னால் இவங்க என்கிட்ட சொல்லலாம், கிறிஸ்தவங்களை பார்க்காதீங்க, கிறிஸ்துவை பாருங்கள் அப்படின்னு. ஆனால் நான் அப்படி சொல்லலை. இருந்தாலும் இப்படி கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்களே, இதுவே கிறிஸ்தவம் பொய் என்பதை நிரூபிக்குது. அதாவது கிறிஸ்தவர்களை பார்க்காதீங்க, கிறிஸ்தவ பாருங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இதுவே கிறிஸ்தவம் பொய் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். முதலாவது ஒரு விஷயத்தை கவனிங்க. கிறிஸ்தவங்களை பார்க்காதீங்க, கிறிஸ்தவ பாருங்கன்னு யார் சொல்கிறா? கிறிஸ்தவங்க தான் சொல்கிறாங்க. காரணம் என்ன? அவங்களே சொல்கிறாங்க கிறிஸ்தவர்கள் தவறுவாங்க, பொய் சொல்லுவாங்க அப்படின்னு. கிறிஸ்தவர்கள் சரியில்லை அப்படின்னு நான் சொல்லலை, அவங்களே சொல்கிறாங்க. நாங்கள் சரியில்லை, நாங்கள் பொய் சொல்கிறோம், நாங்கள் நிறைய தப்பு பண்ணுறோம் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அப்போ இதை நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்தவங்கள்லாம் சரியில்லைன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது அவங்களே ஒத்துக்கிற ஒரு காரியம். இப்போ அப்படி ஒத்துக்கிட்டு எங்களை பார்க்காதீங்க, கிறிஸ்தவ பாருங்கன்றாங்க. கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு கிறிஸ்தவத்தை எடை போடாதீங்கன்றாங்க. சரி, கிறிஸ்தவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதை வைத்து கிறிஸ்தவத்தை எடை போடலை. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஏன் தவறு செய்கிறார்கள் என்பதை வைத்து கிறிஸ்தவத்தை எடை போடலாம். ஏன் கிறிஸ்தவங்க தவறு பண்ணுறாங்க, ஏன் பொய் சொல்கிறாங்க, ஏன் அவங்க சரியில்லை? இதுக்கான காரணத்தை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் சரியில்லைங்கிறது விளங்கும், அவங்க கும்பிட்ற கடவுளும் சரியில்லை அப்படிங்கிறது புரிய வரும். இப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். கிறிஸ்தவர்கள் எல்லாருமே மோசமா? இல்லை, கிறிஸ்தவங்களும் நல்லவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கிறிஸ்தவங்க என்ன சொல்லலாம்? தப்பு பண்ணுற கிறிஸ்தவங்களை எல்லாம் பார்க்காதீங்க, நல்ல கிறிஸ்தவங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம்ல. கிறிஸ்தவங்களில் நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. கெட்டவங்களை பார்த்துக்கிட்டு நீங்கள் கிறிஸ்தவம் சரியில்லைன்னு முடிவு பண்ணிடாதீங்க, நல்லவங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன்னா கிறிஸ்தவங்களில் நல்லவங்க இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து கிறிஸ்தவம் சரியான மார்க்கம்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், பிறகு முஸ்லீம்களில் நல்ல முஸ்லீம்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்கள பார்த்து இஸ்லாம் சரியான மார்க்கம்னு முடிவு பண்ணுங்கன்னு முஸ்லீம் சொல்லுவாங்க. இந்துக்களில் எவ்வளவோ நல்லவங்க இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து இந்து மார்க்கம் தான் உண்மையான இறைவனின் வழி அப்படின்னு முடிவு பண்ணுங்கன்னு இந்துக்கள் சொல்லுவாங்க. நாத்திகர்களும் சொல்லுவாங்க, எத்தனையோ நாத்திகர்கள் நல்லவங்களாக இருக்கிறாங்க, அதனால் இறை மறுப்பு கொள்கை தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்போது கிறிஸ்தவங்களில் சில பேர் நல்லவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு கிறிஸ்தவம் சரியான மார்க்கம், உண்மையான இறைவனின் வழின்னு முடிவு பண்ண முடியாது. கிறிஸ்தவங்களில் சில பேர் நல்லவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது எதை நிரூபிக்குது தெரியுமா? மனிதர்களில் பல பேர் நல்லவங்களாக இருக்கிறாங்க, அதை மட்டும்தான் காமிக்குது, வேறு ஒன்றையும் நிரூபிக்கலை. சரி, அப்போது கிறிஸ்தவர்கள் எந்த விதத்திலும் பிறரை விட நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழவில்லை அப்படிங்கிறதும் இது மூலமாக நிரூபணமாகுது. இப்போ தான் ஒரு முக்கியமான கேள்விக்கு வர்றோம். ஏன் கிறிஸ்தவங்க மற்றவங்கள மாதிரியே இருக்கிறாங்க? ஏன் பிறரை விட கிறிஸ்தவர்களால் சிறந்த வாழ்க்கை வாழ முடியவில்லை? இதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா, கிறிஸ்தவம் என்பது ஒரு பொய்யான மார்க்கம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வரும். ஏன் பிறரை போலவே கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க? காரணம் என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பிற மதங்கள் எல்லாம் எப்படி மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கற்பனை மதங்களோ, அதே போல் கிறிஸ்தவம் என்பதும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கற்பனை மதம். இது கடவுளுடைய மார்க்கம் அல்ல. இதை கடவுள்னு ஒருத்தர் மேலே இருந்துக்கிட்டு கிறிஸ்தவம் என்கின்ற ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி கொடுத்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் மற்ற மதத்தினரை போலவும் நாத்திகர்களைப் போலவும் கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க. பிறரை விட சிறந்தவர்களாக கிறிஸ்தவர்களால் இருக்க முடியவில்லை. இருந்தாலும் கிறிஸ்து சிறந்தவர் அப்படின்வாங்க. இல்லை, கிறிஸ்துவும் சிறந்தவர் இல்லை.
அவர் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்ட சொல்லியிருக்கார், எதிரிகளை நேசிக்க சொல்லியிருக்கார். ஆகையால் அவர் எல்லாரையும் விட சிறந்தவர் அப்படின்வாங்க. அவர் அப்படியெல்லாம் சொல்லலை. நல்லா யோசிச்சு பாருங்கள். அவர் வெறும் ஒரு மனிதர் அப்படின்னா அவரை நல்லவர்னு சொல்லலாம். அவர் எதிரிகளை நேசிக்க சொல்லியிருக்கார், ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்ட சொல்லியிருக்கிறார், சிறந்த மனிதர் அவர்னு சொல்லலாம். ஆனால் கிறிஸ்தவர்களை பொறுத்தளவு அவர் வெறும் மனிதர் இல்லை, அவர் கடவுள். அவரை கடவுளாக நீங்கள் பாருங்கள். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர் இல்லை, அவர் எதிரிகளை நேசிக்க சொல்லலை. பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலையும் இந்த இயேசு கிறிஸ்து தான் கடவுளாக வர்றார். பழைய ஏற்பாட்டில் எதிரிகளை கொல்ல சொல்கிறார். அதுவும் எதிரிகளுடைய நாட்டுக்குள்ளே போய் ஊருக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பெண்களையும் கொலை பண்ணுங்க, குழந்தைகளையும் விட்டுறாதீங்க, அவங்களையும் கொன்று போட்டுட்டு வாங்கன்றார். இவர் எப்படி எதிரிகளை நேசிங்கன்னு சொல்லுவார்? புதிய ஏற்பாட்டில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது பைபிளில் இருக்கிற கடவுள் நல்லவர் கிடையாது. அவரை நல்லவராக காட்டுறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அவர் எதிரிகளை நேசிக்க சொன்னார்னு புதிய ஏற்பாட்டில் எழுதி வச்சுருக்கிறாங்க. இதனால தான் பைபிளின் கடவுள் எதிரிகளை வெறுக்கின்றவராக இருப்பதால் தான் கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு யாரையெல்லாம் பிடிக்கலையோ அவங்களையெல்லாம் வெறுக்கிறாங்க, அவங்களெல்லாம் சபிக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் நம்முடைய சேனலில் எழுதுகிற கமெண்ட்ஸ் எல்லாம் நான் காட்டினேனாலே உங்களுக்கு தெரிய வரும். எவ்வளவு சாபம் கொடுக்குறாங்க தெரியுமா மற்றவங்களுக்கு? அவங்களுடைய மதத்தை ஏற்றுக்கொள்ளாத அனைவரையும் சபிக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கடைசியாக நான் வெளியிட்ட வீடியோவில் கூட ஒருத்தர் என்ன எழுதியிருக்கிறான்னு பாருங்கள், திரையில் காமிக்கிறேன். அவர் சொல்கிறார், சாத்தான் உன்னை கையில் கருவியாக எடுத்து உள்ளான், அவனோடு கூட நித்திய நரகத்தில் வேகப் போகிறாய். அவருடைய மனசு எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்கள். உண்மையை எடுத்து சொல்லும்போது அதை ஏற்றுக்க முடியல. அவங்களுடைய மதத்துக்கு விரோதமாக அந்த உண்மை இருக்கிறதுனால என்னை இவர் யாருங்கிறாரு? சாத்தானுடைய கையில் இருக்கிற கருவிங்கிறார். சாத்தான் என்னை எடுத்து பயன்படுத்துகிறானா, அவனோட கூட நித்திய நரகத்தில் நான் வேக போகிறேன் அப்படிங்கிறார். எவ்வளவு கெட்ட எண்ணம் மனசில் இருந்ததுன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளியில் வரும். இப்போது இவர் இப்படி பேசுகிறதுக்கு காரணம் என்ன? இவர் இஸ்லாமிய கைக்கூலியா அல்லது ஆர்எஸ்எஸ் ஏஜெண்ட்டா? கிறிஸ்தவங்க இப்படி என்ன சொல்கிறாங்க, நீ இஸ்லாமிய கைக்கூலி, ஆர்எஸ்எஸ் ஏஜெண்ட், அவங்ககிட்டலாம் காசு வாங்கிட்டு கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் போயிட்ட அப்படின்னு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இவர் இப்படி பேசுகிறாரு, இவர் யார்? இஸ்லாமிய கைக்கூலியா, ஆர்எஸ்எஸ் ஏஜெண்ட்டா? இவரை இப்படி பேச வைக்கிறது யார்? எது? வேறு யாரும் இல்லை, பைபிளில் இருக்கிற கடவுளாகி இயேசு கிறிஸ்து தான் இவரை இப்படி பேச வைக்கிறார். ஏன்னா பைபிளில் கடவுள் அப்படி சாபம் கொடுக்குறாரு எல்லாருக்கும். அந்த பைபிளை வாசித்து அதை உண்மைன்னு நம்புறதுனால வரக்கூடிய குணம் இது. சரியா? அப்போ கிறிஸ்தவர்களை பார்க்காதீர்கள், கிறிஸ்துவை பாருங்கள் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே கிறிஸ்து தான், வேறு எதுவும் இல்லை. கிறிஸ்தவங்க இப்படி கெட்டவங்களாக இருக்கிறதுக்கு காரணம் கிறிஸ்தவம் என்பதற்கு ஆதாரம் இருக்குது, பைபிளில் இருக்குது. பைபிளிலே சாபங்கள் இருக்குது. தாவீது செய்கிற ஜெபத்தை எடுத்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் எதிரிகளுடைய மனைவி விதவையாகணும்னு ஜெபிக்கிறார். எதிரிகளுடைய பிள்ளைங்கள்லாம் ரோட்டில் பிச்சை எடுக்கணும், அனாதையாக தெரியணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார் ஆண்டவரை பார்த்து. புதிய ஏற்பாட்டிலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ சபைக்கு எதிராக யார் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கும். கிறிஸ்துவை ஏற்றுக்காதவங்க அத்தனை பேரும் நித்திய நரகத்தில் போய் ஒவ்வொரு நாளும் வேதனை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்லாம் சாபம் இருக்குது. கிறிஸ்தவங்க எவ்வளவு தான் தங்களை நல்லவங்களாக காட்டிக்கிட்டாலும் அவங்கள பொறுத்தளவு அவங்க தான் கடவுளுடைய பிள்ளைகள். இயேசுவை ஏற்றுக்காத அத்தனை பேரும் சாத்தானுடைய பிள்ளைங்க. இது பைபிளே சொல்லுது. அப்படி இருக்கும்போது அவங்களால மற்றவர்களை நேசிக்க முடியாது, உண்மையாக சமமாக பார்க்க முடியாது. இதுதான் கிறிஸ்தவர்களுடைய குணத்தில் வெளிப்படுது. கிறிஸ்தவர்களின் இந்த குறிப்பான குணம் இருக்குது பாருங்கள். அடுத்தவனையெல்லாம் தன்னை விட தாழ்ந்தவனை நினைக்கிறது, அடுத்தவனுக்கு சாபம் கொடுக்கறது. இந்த குணங்கள் எல்லாமே கிறிஸ்தவம் என்பது எவ்வளவு பொய்யான ஒரு மார்க்கம் என்பதற்கான ஆதாரங்கள். அதனால் கிறிஸ்தவர்களை பார்க்காதீர்கள், கிறிஸ்துவை பாருங்கள் அப்படின்னு இங்கே சொல்கிறது உங்கள் கிறிஸ்தவம் சரியில்லைங்கிறத நிரூபித்து காட்டுது.